வந்து ஆமா டேய் என்னடா பஸ்ஸுக்குள்ள பாம்பு போடுறீங்க, அண்ணன் இருக்காரா, என்னடா பண்றீங்க? இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் போயிருக்காங்க. நீங்க இல்ல இவ்வளவு ஏன் கோவப்படுறீங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. நான் கொஞ்ச பாத்தியா நேரம் முன்னாடி தான் குரூப்ல பார்த்தேன். அனுப்பிச்சேனே பாத்தியா? அதுக்குதான் நான் வந்து வச்சு விளாட்டு விட்டேன். பார்த்தேன். வெறுப்பாய் போச்சு எனக்கு. இல்ல இதான் சான்ஸ்னு வந்து குளிர் காயிறாங்களே அத்தனை பேரு. அதான் விஸ்மி நான் வந்தோன்னு சொன்னேன், நீ அது புரிஞ்சுக்காம போ. உங்களுக்கு காட்டுதா கவினா? எனக்கு ஸ்பீக்கர்ல காட்டுது. இருங்க கவின். வந்துட்டு போற மாதிரி இருக்கு கவின் ப்ரோ. நான் ஒரு இப்ப வேணா ட்ரை பண்ணு. இல்ல எனக்கு தெரிஞ்சு Reconnect ஆ? கவின் சைடு ஏதோ ப்ராப்ளம் போல. அவருக்கு நம்ம பேசுற யார் பேசுறதுமே கேட்கவே இல்லையா? அவரு வெளியே போயிட்டு விட அதான் அந்த ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம பசங்களுக்கு லாஸ்ட் நேரத்துல டிஎம்கே அடிக்கிறத விட நம்ம கட்சி அடிக்கணும் ரொம்ப அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். தயவு செய்து ஆமா சொல்றோம்டா, ஆமா யுனைடெடா இருந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் அவனுங்க அடிக்கணும். இல்ல அவனுங்களை எல்லாரும் கேள்வி வந்துட்டு கேட்கணும் இந்த நேரத்துல. ரொம்ப எப்படி காமிச்சுக்கிறாங்கன்னா, நம்ம கேள்வி கேட்டுட்டோம், நீ கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, ஒரு லிமிட் இருக்கு. அது அது மத்தவனுக்கு நீ எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறன்றது இருக்கு. நீ இஷ்டத்துக்கு அபியூஸ் அளவுக்குலாம் இறங்கிட்டேன்னா அது ரொம்ப தப்பு. இல்ல சில விஷயங்கள்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளானு பார்க்கணும்ல. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும்னு அது தோணும். ஆனா ஒரு லீடரா அவர் வந்து நம்ம என்ன இந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா பண்ண முடியும்னு பார்த்து தான் பண்ண முடியும். சும்மா எல்லாரும் இதுதான் ஆசைப்படுறாங்கன்றதுக்காண்டி ஒரு ஹாஸ்பிட்டல், அதுவும் ஸ்டான்லி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போனா, அதுவும் ஐசியூல இருக்காங்க, அங்கெல்லாம் போயாச்சுன்னா மொத்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஆளே உள்ள விட மாட்டாங்க பொதுவா. அந்தந்த டைம்ல தான் விடுவாங்க. இதுல நம்ம ஒரு ஏன்னா அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் டெர்மினலா இல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரலாம், என்ன வரலாம். அப்ப நம்ம போய் நின்றுட்டு இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்காது. அதெல்லாம் பார்த்துதான் பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு பண்றதுலாம் கரெக்டா இருக்காதுல்ல. ப்ரோ இவனுங்க பேசிக்கா என்ன நினைக்கிறானுங்கன்னா, நம்ம அந்த யாருமே எல்லாரும் டெசர்ட்டடா அவங்கள விட்டுட்ட மாதிரி நினைக்கிறானுங்க. ஆமா ஆமா லைக் எங்க கம்ப்ளீட் டீம் அங்க இருக்குங்க. இங்க இருக்க லீடர்ஷிப் டீம்ல இருந்து மேல இருந்து கீழே இருக்காங்க. இல்ல எனக்கு மெடிக்கல் இது ரொம்ப நாளாவே புரியல. எதுக்கு அப்புறம் அப்பாயின்ட் பண்றது? சிபிஆர் ரோல் இருக்கு, ஆதவுக்கு ரோல் இருக்கு. எதுக்கு இவங்க எல்லாம் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காங்க? அவங்க ரோல் பிளே பண்றதுக்கு அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களா? டேய் மச்சா, எவனாவது ஒருத்த வந்து எஃப்ஐஆர் போடல, ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணல அப்படின்னு எவனா ஒருத்த சொன்னானா பாரு, இவர் போகல கேள்வி என்னடா டே, நாளைக்கு காலையில போராட்டம் பண்ணணும் அப்படி ஏதாவது ஒருத்தன் பேசு கவர்மெண்ட் எதிர்த்து, ஓகேவா? இல்ல போலீஸ் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணணும்னு பேசினா கூட பரவாயில்ல. உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணணும் பேசுறானுங்க. அடி அரசியல் என்னன்னு முதல்ல சொல்லுங்கடா பாக்கலாம். அரசியல் ஸ்பெல்லிங் தெரியுமான்னு தெரியல. இதை நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணிருக்கோம்ல, பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணல, யூட்டிலைஸ் பண்ண. என்ன பொலிட்டிக்கல் புரியலையே இங்க? ஒருத்தர் விளையாடுறதுதான் பொலிட்டிக்கல். அரசியல் பண்ணிருக்காங்க. ரெண்டு தலைவர்கள் போய் ரெண்டு இரண்டாவது தலைவர்கள் போயிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 2 பேரும் பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க போய் கூட நின்றுருக்காங்க. என்னென்ன வேணுமோ தேவைகளை பார்த்துருக்கோம். அரசியல் வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு? இல்ல இவங்க எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அதிபர் கிட்ட இருந்து வந்துட்டாங்களா பாதி பேரு? ஒரே ஆளே எல்லாமே பண்ணி பார்த்து எனக்கு அந்த டவுட் இருக்கு உனக்கு மேல. எல்லாத்தையும் ஒருத்தரையிட்டே பார்த்து அதை வந்து இங்க எதிர்பார்க்கறானுங்க போல. செலியனும் நான் தான், இது அந்த தம்பி தலைவர் நான் தான்ற மாதிரி. அதுக்கப்புறம் எதுவும் லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சா? இப்போ ஹாஸ்பிட்டல்ல போன் பேசுறது அப்பயே பேசிட்டாங்கயா. இப்போ வந்து ரீசெண்டா வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. ஐசியூல இருக்கவங்களை எப்படி டிஸ்சார்ஜ் பண்றாங்க? எனக்கு அதுவே புரியலையே. அவன் என்ன அந்த அடிச்சவனா, அந்த அடிக்க வந்தவனும் அப்ப அவன் என்ன எதுக்கு வீடியோ எடுத்தேன்னு கேக்குறான். எனக்கு அந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட் புரியல எனக்கு. அது எதுக்கு வந்து என்ன எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு எதுக்கு வந்து கேக்குறான் அவன். சரி, எனக்கு ஒரு டவுட். ஐசியூல வந்து ஸ்டான்லில கூட்டி அட்மிட் பண்ணிருக்கீங்க. என்னன்னு சொல்லி அட்மிட் பண்ணிருக்கீங்க? வயிற்று வலினா?
ப்ரோ எஃப்ஐஆர்ல சிஎஸ்ஆர்லாம் போடாமலாம் வந்து இது சிஎஸ்ஆர் பண்ணவே போடாம நீ முடியாது எப்படி ப்ரோ. ஸ்டாண்ட்ல கொண்டு போய் சேர்ப்ப? ஃபர்ஸ்ட் போலீஸ் இல்லாம எப்படி சேர்ப்ப? அதான் என்ன இப்படி டவுசர்ல ஒண்ணுக்கு போறாங்க? போகும்போது ஒரு 5 ரூபா விசிலுக்கு bro, போய் அங்க இந்த இந்த பேப்பர் லைக் ஒரு பயப்படுறாங்க. விசிலுக்காக அதான் இந்த விசிலுக்கு இவனுங்க படுற அலப்பறா இருக்கே. டேய் என்னடா நீங்களே எடுத்துட்டு போய் ஆமா, எல்லாரையும் ஓட்டு போட வச்சுவீங்க போல யாருக்குமே அந்த அளவுக்கு. தெரியலனாலும் இவங்களே வந்துட்டு விசில் 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 எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சைல்டிஷா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. விசில் அடிக்க கூடாது. ரொம்ப சில்லித்தனமா அதான் இருக்குது. என்ன இவ்வளவு அவன் பண்ண பயப்படுறீங்க? விஷயம் நல்ல விஷயம் ஒண்ணும் தான். வந்து இல்லன்றீங்க. எல்லாரையும் அவன் காலையில ஊதிட்டே ஸ்பீக்கர் போட்டு நல்லதான். ஆனா அது இப்ப பண்றான் பாத்தீங்களா? இதெல்லாம் பால்லெஸ் பிஹேவியர் இதெல்லாம். என்ன சொல்றான், நம்ம தொகுதியில இந்த விசில் சவுண்ட் இருக்க கூடாதுன்னு. இல்ல அதுதான் விசில் விசில் ஒண்ணும் இல்ல. கேட்கவே கூடாதுங்கிற ஒரு பேச்சே. சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து பெர்சன்டேஜ்ல தான் ஓட்டு வரும். அப்படி இப்படின்றீங்க. ஒரு ஆளே இல்லன்றீங்க. டேய் ஒரு விசில் சின்னத்துக்கு என்ன இவ்வளவு ஆளுவீங்க? சொல்றதுக்கு ஏத்த மாதிரி கிரவுண்ட்ல நடிக்கவாது ஆக்சுவலா செய்யுங்கப்பா. கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க போல ஸ்டே ப்ரோ. அவங்களுக்கே ஏன் தெரியல போல எந்த அளவுக்கு விழுகும் அப்படின்னு. அதுதான் அதனாலதான் பதறாங்க. யாரும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, காமிச்சுக்க மாட்டாங்க போல. நம்மளே பேசியிருக்கோமே. நம்மள எத்தனை பசங்க போய் வேலை பார்த்துருக்காங்க 21 எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு. நம்மளே எத்தனை தடவை அதை பேசியிருக்கோம். அதான் அதான் நிறைய பேரு எனக்கு தெரியலங்க. நான் கேட்கிற ஆட்கள் எல்லாம் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டும் போன தடவைன்றானுங்க. ஸோ ஐ டோன்ட் மேபி அதான் இட்ஸ் பையஸ்ட் பட் டிஎம்கே கிட்ட இருந்து வெர்டிகல் ஸ்பிளிட் ஓட்டு இவங்க பேசுற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஆமா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அங்க இருந்தா போது அதனால பயம் இருக்க தானே செய்யும். இருந்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றானுங்க. அதுக்கேத்த மாதிரி நடிக்கவாது செய்யுங்கடா. அப்பட்டமா தெரியுதுடா பயப்படுறது. ப்ரோ இல்ல இன்னொன்னு ப்ரோ, அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் எத்தனை பேர் டெத் ஆவாங்க தெரியுங்களா? அது நார்மலா நடக்கிறது. நாளைக்கு ஏதாவதுன்னா என்ன ப்ரோ பண்ணுவானுங்க? நம்ம பேர்ல மொத்தமா எழுதிட்டு போவானுங்களா இல்லையா? இது ஒண்ணும் தெரியாம இவனுக்கு உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் நீங்க பேசலாம். இவங்களதான் விடுங்க குமரி. ட்விட்டர் எனக்கு எனக்கு இல்ல மத்தவனுங்க இருக்கானுங்க தெரியுமா, டிஎம்கே காரனுங்க போடுறானுங்க பாருங்களேன். பாருங்க அடி வாங்கிட்டு ஓடிட்டு போறானுங்கன்னு. எனக்கு புரியல. எனக்கு வெக்கமாவே இல்லைங்க. இவனுங்க வந்து நான் பேசுறது மட்டும் பெரிய ஏதோ ஞானிங்க மாதிரி பேசுவானுங்க. ஆனா வந்து ப்ரோ சீட்டியர் சூப்பரா பண்ணாரு ப்ரோ. அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணாரு. செந்து யாரு சேகர் பாபு வந்து தோக்கடிக்காம நாங்க ஓய மாட்டோம், இங்க இறங்கி நைட்டு பகல, இதுதான் நம்ம பேச வேண்டிய அரசியல். வேற என்ன நீங்க சேகர் பாபு தூக்கி உள்ள வைக்கலாம் இன்னும் புரிய மாட்டேங்குது மேல. ஒருத்தன் போட்டிருக்கான் அரவிந்த் பாராஜான்னு, லைக் த ரியல் ஃபாதர் ஆஃப் டிவிக்கேன்னு போட்டு டிவிக்கு. சேர் டேய் போட்டோ ரியல் போட்டிருக்கேன். ஃபாதர் ஓத்தா டேய் டேய் இவன் உங்களுக்கு ரவுடிங்ல கட்சியில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியில இருக்கிற திமிருங்க மானம் கெட்ட மாதிரி. இவங்களுக்கெல்லாம். இல்ல இவனுங்க முற்போக்கு மயிர போக்கு. இவனுங்க வந்து பிஜேபி பண்ணா ஒடுக்குமுறை, இவனுங்க பண்ணா வந்து இதுவான் ஃபாதரா மயிறு. சட்டையை கிழிச்சு இவனுங்க எல்லாம் போலீஸ் கொள்கை ஸ்டேஷனுக்கு பிஜேபிக்கு போட அவன் இல்ல, வந்து அந்த இவனுங்க மாதிரி பாருங்க இழுத்துட்டு போக அடிக்கிறாங்க. வைக்கணும் அவங்கள. சட்டையை கிழிச்சு இல்ல வச்சுக்க. இவனுங்க எல்லாம் வந்து அதான் இந்த நார்த் இந்தியால இங்க கொள்கைக்காகவோ பாருங்க, நார்த் இந்தியால பாருங்க பிஜேபி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே இவனுங்க ரவுடிசம் பண்ணிட்டு அதை வந்து பெருமையா பேசுறது. இவனுங்க எல்லாம் கொள்கைக்காகவோ இல்ல இப்ப மக்களுக்காகவோ கேக்குதா? மக்கள் இப்ப நலத்துக்காகவோ கேக்குது, இப்ப எல்லாம் கேக்குது, கேக்குதா கிடையாது. கேக்குது, கேக்குது. பேசுறது? இவங்க வந்து சும்மா ஃபைனலி ஓகே. ஆப்போசிட்ல இல்லங்க இருக்கவங்க அடிக்கிறதுக்காண்டியே இருக்கானுங்க. வேற யாரு வந்தாலும் நாங்க அடிப்போம். அதை வந்து நியாயமும் படுத்துவோன்றானுங்க. ஒரே ஒரு நிமிஷம் விஸ்மி, அந்த டாபிக்கை மட்டும் மாத்தி தோல்வி பயத்தில் திமுக வச்சிருங்கப்பா. ம். அவனுங்களை அடிக்க வேண்டிய டைம். ஆமா பைத்தியக்காரனுங்க. சேகர் பாபுக்கு அவனுங்க எலிவேஷன் கொடுத்துருக்கானுங்க, புரியல. அராஜக இவனுங்கெல்லாம் வந்து திமுகன்னு வைங்க. முற்போக்கு. ப்ரோ இவனுங்க எல்லாம் என்னத்த ப்ரோ பண்றாங்க? ரவுடிசம் பண்றத வந்து பெருமையா பேசிக்கிறானுங்க. ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ அடிச்சத பேசுறதுக்கு துப்பு இல்ல. அத வந்து இன்னொரு நெறியாளர்னு ஒருத்தன் பக்கத்துல இருந்து அவளுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதை வந்து டிவில வந்துட்டு டிபேட்ல பார்த்துட்டு அப்படியே கண்டும் காணாம இருக்கானுங்க. கேட்டா வந்து கடைசி நேரத்துல நாங்களாம் பயங்கரமா கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவோம் தெரியுமா, நீங்களாம் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடைசியில பாருங்க எல்லாரும் அடிச்சு ஓட ஓடுவோன்னு பேசுறானுங்க. ஏய் ரவுடிசம் பண்றதாடா நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க?
இவங்கள வேரோட அறுத்து எரியல இருக்குண்ணா எனக்கு. ஏன் லைக் பாலிடிக்ஸோட ஃபிளேவரே மாத்துறாங்க. இல்ல இவனுங்க அப்படிதான். இல்ல மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு வரானுங்களா? விஜய் வந்து இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து என்ன பண்ணாலும் அதுல ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அது இல்லாமலாம் இருக்காதுங்க. நம்ம அந்த அந்த ரியாலிட்டிக்கு நம்ம வந்து தான் ஆகணும். அவர் இந்த பக்கம் போனா ஏன் அந்த பக்கம் போலன்னு கேட்பாங்க. அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போலன்னு கேட்பாங்க. அவனுங்களோட நரேட்டிவ்க்கு நம்ம ஈஸியா ஃபாலோ ஆயிட்டே இருக்கோம். ஈஸியான்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு குரூஷியல் டைம்ல வந்து எப்படி இது மிஸ் ஆச்சுன்னே தெரியல. டைரக்ஷன்லெஸ்ஸா போய் இதாயிடுச்சு. சரி பரவால்ல. இதுக்கப்புறமாவாச்சும் இவனுங்க இல்ல நம்ம அடிக்கிறது தான் கரெக்ட்டு. அட் த சேம் டைம் நான் இன்னொன்னு மட்டும் சொல்லிர்றேன். இன்னும் ஒரு 75 டேஸ் தான் இருக்குது. ஒரு 75 டேஸ்க்கு கம்ப்ளீட்டா ஒரு யுனைட்டட தாண்டி நமக்கு எதிரின்றது திமுக தான். நம்ம ஓன் பெர்ஃபெக்ஷன பார்த்துக்கிட்டு, அப்புறம் எதிரிகிட்ட கோட்ட விட்டோம்னா, அதுல பெரிய பிரச்சனை வந்துரும். அங்க அடிப்போம். அ ச நம்ம ஏதாவது இருந்தா சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம சும்மா போயி இது இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே இப்போ இதுவரைக்கும் புரியல. எதுக்காக இப்படி நடந்துச்சு? தேவையில்லாம எப்படி இது போச்சுன்னு புரியல. ஆக்சுவலி ஆனா கவின் ப்ரோ, நமக்குள்ளேயே சண்டை நான் போட்டுக்க வேண்டாம். ஃப்ரீயா ஈவினிங் விட்டுருங்க. அதான் நான் ஈவினிங் டிஸ்கார்ட்ல பேசிட்டு இருந்தேன். ஆ. என்னன்னா இன்னைக்கு பக்காவா வந்து காலையில ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கு இவங்க லீகலா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு உடனே அங்க போய் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. விக்டிமை வச்சு பேச வச்சிருக்காங்க. மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க. பக்காவா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வரேன். நைட் ஒரு 10 மணிக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு ஓபன் பண்றேன். எல்லாம் பம்பார்டட் வித் நெகட்டிவிட்டி. லைக் என்னடா இது? நீங்க இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? இது லைக் ராஜ்பவனே டிவிகேன்றது விஜய் மட்டும் தான் நினைக்கிறீங்க? உள்ள போக முடியலையா? அவ்வளோ நெருக்கடி. இப்போ ஆல்ரெடி இந்த கூட்டத்தை வந்து நாலா பக்கமும் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இது பெரிய கூட்டம். அவன் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி நம்ம தள்ளி தள்ளி அங்க இருக்கோம். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சேர்ந்து டிஎம் ஆச்சுன்னா அரை நாள் தாங்கிக்க மாட்டாங்க. அப்படியே தங்காது. அப்படியே படுத்துட்டு இருப்பானுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு குரூப் வந்து என்டிகே உள்ள பூண்டுருது, ஒரு குரூப் ஏடிஎம்கே உள்ள பூண்டுருது, ஒரு குரூப் நம்மானே கூட்டு வந்து அடிக்குது. என்னடா பண்றீங்க? என்டிகேக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கா என்ன? என்டிகேக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கா என்ன? இருக்கானுங்க பேசவே போறது. அடிக்கிறதுக்குன்னு உட்காந்துட்டு இருக்கானுங்க சொல்றது. சரி. இல்ல நான் இது நம்ம கிளியரா வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு 75 டேஸ் தான் இருக்கு. அவரு வந்து நம்ம அவருக்கு எவ்வளோ தூரம் நம்ம அவருக்கு ஒரு இம்பெட்டஸ் கொடுக்க முடியும், ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் ஆன்லைன்றத பார்த்துட்டு நம்ம இது பண்ண வேண்டியதுதான். எனக்குமே வந்து நான் இன்னைக்கு கிளியரா டீகோட் பண்ணவா, இன்னைக்கு காலைல அந்த சம்பவம் நடந்துச்சு. இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஆதவும், சிடிஆரும் போனாங்க. அங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு நேர்ல மீட் பண்ணிட்டு, அவங்க ஃபேமிலிய சேர்ந்தவங்கள கூப்பிட்டு வந்து பிரஸ்ல அட்ரஸ் பண்ணாங்க. அவங்க பேசுனதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்து தலைவர் அறிக்கை விட்டாரு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பீடி ஆக்ஷன் நம்ம கட்சி எடுத்து எங்கேயாவது ஏதாவது ஒரு ஈவென்ட்ல பார்த்துருக்கீங்களா? எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. எவால்வ் ஆயிருக்கும் ஆஸ் அ பார்ட்டியாவே. பெரிய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அத நம்ம பாராட்டியும் ஆகணும். கரூர் மாரி ஒரு கவின் ப்ரோ, இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த அது பார்ட்டி சர்வைவல் மோட்ல இருக்கிறதே பெரிய விஷயம் தான் ஆர்டிபி ப்ரோ. சீரியஸா நான் சொல்றேன். அது எத்தனை வெரி பேர் ட்ரூ, இங்க வெரி அந்த ட்ரூ. மேக்னிட்யூட உணர்ந்துடுறாங்கன்னு தெரியல. 41 டெத்ஸ், தலைவர் சர்வைவிங் ஃப்ரம் த ட்ராமா அண்ட் எகைன் ஃபைட்டிங் இன் த பேட்டில்ன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்சல்யூட்லி. இல்ல ப்ரோ, இப்ப நானுமே இன்னைக்கு அட்லீஸ்ட் நடந்த இந்த ஒரு ஈவென்ட்டோடைய நம்ம அப்படியே கோரிலேட் பண்ணி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப பாஸ்ட்டுக்குலாம் கம்பேரிசன் எடுத்துகிட்டே போமாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் லிமிட் இட் வித் ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்க இஷ்யூவை வந்து நீங்கள் எந்த லென்த் பிரெத்தும் நீங்கள் பேசினாலும் அது கரூரோ பாஸ்ட்டாக நடந்ததோடலாம் ஒப்பிட்டு பேசவே முடியாது. இன்னைக்கு நடந்தது பியூர் அட்ராசிட்டிங்க. டிஎம்கேல உள்ளவன்லாம் செலிப்ரேட் பண்ணுறான். இன்னைக்கு நடந்ததை ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு தப்பு நடந்ததுன்னு சொல்றவ செலிப்ரேட் பண்றான். இந்த இந்த புழுதிங்க தான் ஒரு காலத்துல உட்காந்து கரூருக்கு இங்க கண்ணீர் வடிச்சானுங்க. ஏன்னா இல்ல எப்படி பெரியார் கரூர்ல மட்டும் இருந்திருந்தாருன்னா செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு இவனுங்களை. உட்காந்து இன்னைக்கு இது பண்றானுங்க. இது இது இவனுங்க என்ன மாதிரி மனநிலை இருக்கிறானுங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே ஹவ் என்ஜாய்ட் பவர் ஃபார் 10 வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் சாப்பிடாத ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டோம்னா எப்படி இருக்கும்? அது வந்து நிறுத்தி நிதானமா சாப்பிடாது. அறக்க பறக்க சாப்பிடும். ஸோ அந்த 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 சின்ன ஒப்பீட்டோட நம்ம அப்படியே நம்ம கொஞ்சம் டெப்த்தா யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவனுங்களுக்கு என்ன பண்றோம், ஏது செய்றோம்னு தெரிஞ்சு தான் பண்றானுங்களா? தெரியாம பண்றானுங்களா? பட் ஆனா மக்கள் வந்து ஃபியூமிங். இங்க நம்ம பசங்களையுமே ஒருத்தவங்களும் கேள்வி எழுப்பும்போது, இட் இஸ் நாட் அ ஃப்ரஸ்ட்ரேஷன் வித்தின் த பார்ட்டி ஆர் இட் இஸ் நாட் அ ஃப்ரஸ்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் த லீடர். இட் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் கவர்ன்மெண்ட். இட் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் பார்ட்டி.
உங்களை கேள்வி கேட்க தமிழ்நாட்டுல யாருமே இல்லையான்ற ஒரு வி- பெரிய ஒரு விரக்தி இருக்குங்க எல்லாருக்குள்ளயுமே. இவன் நினைச்சா என்னன்னாலும் செய்வான். இவன்ட்ட பதவி கொடுத்தா நீ என்னன்னாலும் பண்ணுவ. நீ என்ன அவ்வளோ பெரிய என்ன நீங்க நீங்க யாரா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ப்ரோ இதுக்கு எல்லாத்துக்கிட்ட நீங்க பாருங்களேன். இன்னைக்கு யாருமே வந்து அ இந்த இந்த கவர்மெண்ட்ட போதுமான அளவுக்கு எதிர்க்கிறதுக்கு வலிமையே இல்ல. இன்னைக்கு இருக்க எதிர்க்கட்சியா இருக்கட்டும், இல்ல இவனுங்க டெய்லி டெய்லி கூவி எழுக்கிற பிஜேபியா இருக்கட்டும், எல்லாம் கூட்டுக்கலவாணிகளா இருக்கானுங்க. இன்னைக்கு இருக்கிற நம்மகிட்ட ஒரே ஹோப் என்னன்னா, நம்ம அண்ணன் மட்டும் தான் ப்ரோ. லெட் இட் பி ஆதவ், நிர்மல் எல்லாரும் பேசுறாங்க. நான் தான் சொல்றேனே, நான் கட்சியோட நடவடிக்கையை இங்க நான் எந்த விதத்திலும் கம்பேரே பண்ண மாட்டேன். அண்ணனுக்கிட்டான ஒரே ஹோப் என்னன்னா, இவனுங்கள யாரு தான் கேள்வி கேட்கறது? இவனுங்க இவனுங்க அவன் இஷ்டத்துக்கு ஆடுவானுங்க. இவனுங்க கேள்வி கேட்க ஆளே இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு களத்த உருவாக்குறானுங்க. இதெல்லாம் வந்து அ அரசியல தாண்டுன ஒரு கோவங்க. சும்மா ஒரு இல்ல ஓட்டுக்கு வந்தோம், அவரு ஒரு இல்ல எலக்ஷனுக்கு பேசணும்னு ஆர்டிபி ப்ரோ. கிடையாது. அவரு போயிட்டு வரதுக்கு இருக்கிற டிஃபிகல்டீஸ நாம வந்து பேசுனோம்னா, நம்ப சைட்லயே வந்து நான் வந்து இது இப்ப தப்பா சொல்ல. இந்த நான் பேரே சொல்லி மென்ஷன் பண்றேனே, அன்புன்னு ஒரு ஐடி இருக்கு. ஓகேவா? அந்த தளபதி ஸ்கார்ஃப் கட்ன மாரி ஒரு ஐடி ஒண்ணு இருக்கு. அவரு போகல. அவரு சும்மா முட்டு தான் நீ போய் பார்த்தியா? பெரிய இதுவா நீ? உனக்கு என்ன நடக்குதுன்னு அங்க தெரியுமா? நீ உடனே இவனுங்க என்ன தெரியுமா பண்றானுங்க? இந்த அன்புன்ற ஐடி எல்லாம் நான் கால் அவுட் பண்ணது யாரும் தப்பா நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம முட்டு குடுக்குறோம். நீங்க என்ன கொத்தடிமைகளான்னு நமக்குள்ளேயே நம்ப ஒரு 2 கேங்கா பிரிக்கிறதுக்கு இவனுங்க வேல பார்க்குறானுங்க. எனக்கு அது சுத்தமா புரியல. டேய் இருக்கிற சொன்னா தெரியுமா? என்கிட்ட ஒரு நிறைய இது இந்த ஃபேக் அக்கவுண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி எவ்வளவு பேர் உள்ள இருப்பானுங்கன்னு தெரியல. அவனுங்களாம் நெகட்டிவிட்டி அப்படியே விதைச்சிட்டு விட்டு போயிடுறானுங்க. இல்ல நான் அது ஃபேக் அக்கவுண்டாவே பார்க்கல. நான் ஜென்யூனான விஜய் ஃபேனாவே பார்க்குறேனே. சி உனக்கு பிடிக்கலன்னா நீ விலகிரு. இந்த அன்புன்ற ஐடிக்கு தான் சொல்றேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ விலகிரு. உன் இஷ்டம் இருக்கு. நாளைக்கு அவரு போய் பார்க்கலன்னா நான் கட்சிய விட்டு விலகிறேன். விலகி போ. யார் உன்ன தடுத்தா இப்போ? 1,50,00,000 கோடி பேர் தொண்டர் இருக்க கட்சியில நீ இன்னைக்கு விலகி போயிட்டா கட்சி நாளைக்கு சரிந்துருமா? இல்ல அது அதாவது எவ்வளவு அவன்கிட்ட உண்மையாலுமே ஒரு கன்ஜெஸ்டடான கன்சர்ன் ஹாஸ்பிட்டல் கவின் அந்த இல்ல இடத்துல. ப்ரோ, இல்ல கவின் செந்தில் ப்ரோ, நான் நான் இல்ல நான் திரும்பியும் என்ன தெரியுமா சொல்றேன். சொல்றேன்? உண்மையாலுமே இல்ல அவன்கிட்ட ஒரு கன்சர்ன் இருக்கு. இல்ல இந்த இல்ல தலைவர் கவின் பண்ணியிருந்தா ப்ரோ, இல்ல இல்ல ஆடி ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுறேன். தலைவர் இத பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்படியே. அது ஒரு வேலிடா இருந்தா கண்டிப்பா தலைவர் ஏத்துக்க தான் போறாரு. அங்க இருக்க டிஃபிகல்டி இப்ப ராஜ்மோகன் இவங்கலாம் போயிருக்காங்க. அங்க வந்து பிரச்சனை வந்திருக்கு, கூடியிருக்குன்னு நான் வந்து ஒருத்தனுக்கு அந்த லிங்க ஷேர் பண்றேன். அதுக்கு கீழ கமெண்ட்ல வந்து அவர் போகலாம் மாட்டாரு, முட்டு குடுக்க தான் இது. நீ பாத்தியா அங்க? பெரிய இவன் மாரி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நான் 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 திரும்பியும் நம்ம எடுத்துரைக்க வேண்டிய இங்க பிரச்சனையே எங்கன்னா, சி உள்ளக இருக்க புல்லுருவிகள் நிறைய பேர் இருப்பான். ஏன்னா எவன் ஃபேக்கு எவன் ரியலுன்றதெல்லாம் அதான சொல்றேனே, நீங்க கிரவுண்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கிற நம்ம நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்க ஒரு 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 ப்ரிசெப்ஷனே வந்து எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு 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 நரேட்டிவ் செட்டிங் மாரி தான். ஏன்னா இங்க வந்து ஆளும் அரச எதிர்த்து கேட்கறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு பொலிட்டிக்கல் கிரவுண்டு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒருத்தர் மீடியா கமெண்ட் ஃபுல்லா வாங்கி போட்டிருக்காரு வச்சிருக்காங்க. ஆர்டிபி ப்ரோ. அந்த ட்வீட்டு கீழ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காப்ல. என்ன தெரியுமா போட்டிருக்காப்ல? இருங்க அப்படியே படிக்கிறேன் நீங்க கேளுங்க. "I have never seen a party in which the victim's leader getting bashed by their own party cadets for the rowdyism done by the ruling party." ஐயோ! ஐயோ! இல்ல அது சொல்றேனே. கவின் ப்ரோ, நான் நான் வந்து எங்க விதத்திலயுமே இத வந்து நான் எனக்கு எனக்கு வந்து அத கிளியரா பைஃபர்கேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு புரிதல் இருக்கு இந்த கட்சி மேல. நான் வந்து இது வந்து கட்சி மேலயோ, கட்சி தலைவர் மேலயான கோபத்தெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங்கா தான் பார்க்குறேன். இது யார் பண்றா? என்ன பர்ப்பஸோட பண்றான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா, அந்த உண்மையான இருக்க தொண்டன்ட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா, ஹிஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் ஆங்ரி டுவர்ட்ஸ் டிஎம்கே. இப்ப இப்ப நமக்குள்ள இருக்க எல்லா ஒரு ஃபியூமிங் ஃபேக்டர் என்னன்னா, இவனுங்கள கேள்வி கேட்கணும். இவனுங்கள நம்ம பதில் சொல்ல வைக்கணும். இவனுங்கள அந்த இடத்துல மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுன்ற அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லா வாய்ஸ்லயும் இருக்கு ப்ரோ. நான் அதான் திரும்பி சொல்றேனே, அந்த ஒரு வேலைய அண்ணன தவிர்த்து வேற யாருமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த ஒரு ஹோப்பு, அந்த ஒரு ஒரு டிமாண்டு தான் ஒருத்தன் ஒரு ஒரு ரூபத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறான். எனக்கு எனக்கு இந்த நரேட்டிவே எனக்கு பிடிக்கல. நெறைய பேர் வந்து டக்குனு வந்தோனே, "ஏன் அண்ணன கேள்வி கேட்குறீங்க? ஏன் கட்சிய கேள்வி கேட்குறீங்க?" ஐயா, அவன் அண்ணன கேள்வி கேட்கல, கட்சி கேள்வி கேட்கல. அவனுக்கு அரசு மேல கோவம் இருக்கு. இன்னைக்கு நடந்த பிரச்சனை மேல கோவம் இருக்கு. அது யார் தான்டா கேள்வி கேட்பா? இதெல்லாம் யாரு தான் தீர்வு குடுப்பான்னு ஒரு எதிர்பார்க்கிறான். அவனுக்கான ப்ராபப்ளி ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மைட் பி ராங். இல்லாட்டினா அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண டோன் தப்பா இருக்கலாம். பட் ஆனா அவன்கிட்ட இருக்கிற கேள்வி, இங்க இருக்க ஒருத்தனுக்கான கேள்விங்க அது.
அது 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 அதான் சொல்றேனே, அந்த நரேட்டிவ் செட்டிங் எங்க இருந்து உருவாதுன்னுலாம் எனக்கு தெரியல. பட் அத அத நெறைய பேர் நானும் சொல்லி பார்த்துருக்கேன். அண்ணன திட்டுறீங்க. ஐயா அவன் அண்ணனையும் திட்டல, அவன் அண்ணனையும் கேள்வி கேட்கல. புரிஞ்சுக்கங்க அவன் கேள்விய. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இல்ல எனக்கு அடிப்பி முதல்ல அங்க சேகர் பாபு ஏதோ செயின்ட் மாதிரி உட்காந்து டிஎம்கேல போட்டுட்டு இருக்கானுங்களே, அவனுங்கள முதல்ல ஒன்றும் இல்லை, கேளுங்கடா. 2 பாதி வார்த்தை பேரு டேக் பண்ணி போடுங்க, மத்தவங்க நியூட்ரல்ல. நார்சிஸ்டிக் சைக்கோபாத் டிஎம்கேன்னு ட்வீட் போடுங்க, ஜாலியா இருக்கும். போடுங்க தப்பே இல்லை. அதுதான் என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு ஆதி கீதின்னு ஒருத்தன் இருப்பானே, தோழர்னு உட்காந்து எல்லாத்துக்கும் நடுநிலையா பேசுறேன்னு மயிராண்டின்னு வருவானே, அவெல்லாம் எங்க? ஒரு எனக்கு நாய் ஒதுக்கப்பட்ட வாய் ஒரு திறக்காது ப்ரோ. நான் சொல்றேனே, ஒரு நாய். ஒரு இதுதான் இப்படிதான் நடக்குமா, இன்னும் நிறைய நடக்குமா எலெக்ஷன் வரேன்னு சொல்லிட்டு டைரக்டா போடுறானுங்க. இல்ல இன்னும் டேய் நிறைய இப்படிதான் நடக்கும். நீங்க எல்லாம் நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப கொடுமை இவனுங்க கிட்ட எல்லாம் நம்ம படுற ரொம்ப பாடு. அதிகமா நடக்கும். இன்னும் ரொம்ப அதிகமா நடக்கும். கவினே டிஎம்கேக்கு இந்த தோல்வி அம்மா பயம்னு இந்த அம்மா வந்துருச்சுன்னா ஏன் இவனுங்களை அவனுங்க வச்சு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இதுதான். இல்ல நம்ம அப்படியே அவனுங்க கொஞ்சம் இன்னும் போவானுங்க. பாஸ்டர் ரீகால் பண்ணோம்னா, இவனுங்க ஏன் மக்கள் 2ஆம் தடவை தேர்ந்தெடுக்கலைன்ற போது நமக்கு அது கிளியரா புரியுதுங்கயாண்ணா. சரி, நம்ம மக்களையும் சும்மா நம்ம வந்து குறை சொல்லி அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணக்கூடாது. மக்கள் ரொம்ப கிளவரா தான் இருக்காங்க. இவன்ட்ட 1 வருஷம் குடுத்துட்டே இந்த அக்கப்போரா இருக்கு. 2 வருஷம் குடுத்த அன்னைக்கெல்லாம் இவன் நம்ம நம்ம சென்ட்ரல்ல இருக்க ஜிய விட பயங்கரமா போயிடுவானுங்க. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவனுக்கு. 2வது தடவைலாம் இவனுக்கு இல்ல அப்படியே திமுக தோக்குறது உறுதி. ஆர்டிபி திமுக சென்னையில மண்ணை கவ போறது உறுதி. நிரந்தர டெஃபினெட்லி. கூப்புக்கு அவனுங்க போறது உறுதி. இந்த நார்சிஸ்டிக் சைக்கோபாத்துங்கெல்லாம் தமிழ்நாட்டுல நல்ல ஒரு மனநல காப்பகத்துல ரஜினிகாந்த் பக்கத்துல போய் சேர்த்துடணும் முதல்ல இவனுங்களை. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் நேரா இந்த மாதிரி அந்த பேர் என்ன ஹாஸ்பிட்டல் பேர் ப்ரோ, மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்களே, அவங்க ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? கீழ்பாக்கம் இல்ல ப்ரோ, கீழ்பாக்கம் இந்த ரீஹாபில் ஐ மீன் அந்த அந்த மென்டல் ஐயா நீங்க டக்குன்னு மென்டல் கீழ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். அங்கதான் வரிசையா திமுக காரன் எல்லாம் போய் நிக்கணும். சரியான ப்ரோ சைக்கோபாத்தா அவன் இருக்கானுங்க ஜெயில ஒருத்தனும். இருக்கணும் ப்ரோ. அவனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட சொல்ற. ஜெயில போடணும் எல்லாத்தையும். மென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு இல்ல பிரயோஜனமும் இல்ல. இவனுங்க இல்ல ப்ரோ, நான் இன்னொன்னு சொல்றேனே, இந்த பாவம் எல்லாம் சும்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவனுங்க பண்ற பாவம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச ஐயா பாவமா இவனுங்க பண்ணிருக்கானுங்க. அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு இவனுங்க பண்ணாத கொடுமையா, கதற கதற அன்னைக்கு இந்த பிளைண்ட் பீப்புள்லாம் நான் பாக்குறேன். இந்த வீடியோ என்னால தொடர்ந்து ஒரு 15-20 செகண்டுக்கு மேல பார்க்க முடியல. ஐயா மனுஷன் மாதிரியே கொஞ்சமா அடி, அவங்க எல்லாம் வந்து பிசிக்கலி சேலஞ்சுடா. ஒரு சின்ன ஒரு கர்ட்டசி, அவன் நீ அடிக்க வரையா, அவனை நீ என்ன பண்ண வரன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது. அவனை எப்படி தெரியுமா இழுத்து போடுறானுங்க. அதெல்லாம் பார்க்கவே எம்மா சாமி, இதெல்லாம் கவர்மெண்ட்டே கிடையாதுங்க. இவனுங்கெல்லாம் அரசியல் அரசியல் பண்றதுக்கு லாயக்கே இல்லாத கட்சி. என்ன சத்தியமா சொல்றேன், அரசியல் பண்றதுக்கு கடுகளவு கூட அன்ஃபிட் ஃபெல்லோஸ். பேசாம கடையை மூடிட்டு போயிட்டு பேசாம கட்ட பஞ்சாயத்து பண்ற தொழிலுக்கு போயிடலாம். அவனுங்கெல்லாம் கட்சியா நடத்துறானுங்க இல்ல கட்சி. அதானே அபிஷியலா ஆட்சியில கட்ட உட்காந்து பஞ்சாயத்து அதானே பண்ணிட்டு பண்றதுதான் கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான் திமுக அரசியல் இத்தனை வருஷமா. கிட்னி ஆனா அது தெரிஞ்ச வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஐயா அதையே மக்கள் சொல்லணும். கொண்டு வந்ததெல்லாம் பிஜேபி காரணங்கள் கொண்டு வந்தானுங்க ப்ரோ. இவனுங்க ஒரு ஈர வெங்காயம் இருங்க புடுங்கல. நான் தெரியும் சொல்றேனே, என்னத்த புடிங்கிட்டானுங்க. 10 வருஷம் எம்பியா உட்காந்தானுங்க. நான் கேக்குறேன், என்ன புடிங்கிட்டானுங்க சொல்லுங்க. 10 இல்ல வருஷம் ஆர்டிபி. ஆனா இவனுங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லவா ஆர்டிபி, நம்ம மட்டும் கட்சி ஆரம்பிக்காம இருந்திருந்தோம்னா மக்கள் என்ன தெரியுமா பண்ணிருப்பானுங்க, திமுக மேல இருக்கிற வெறுப்புல பிஜேபியவே பவர் கொண்டு வந்திருப்பாங்க. அது கண்டிப்பா கொண்டு வந்தாலும் நடந்திருக்கும். ஆச்சரியத்துக்கே இல்லையா இவனுங்க செய்யறதுக்கு. ஆமா அவனுங்க கூட தேவையில்லைன்னு தான் தோணுது. ஆனா ஆமா சத்தியமா பிஜேபி வந்து டிஎம்கே விட ஃபார் பெட்டர்னு தான் இருக்கு. அட்ராசிட்டியோட உச்சகட்டம் ப்ரோ. இல்ல பவருக்கு கொண்டு வந்திருப்பாங்க மக்கள். இவனுங்க மேல இருக்க வெறுப்புலயும் இவனுங்க மேல இருக்கிற இப்படி ஒரு வன்மத்திலயுமே கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கருத்து கணிப்பு போட்டான்றதுக்காக தான்டா 3 பேரை எரிச்சிங்க மதுரையில இருக்க எரிச்சிங்க அன்னைக்கு அதை தான் செஞ்சாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு எட்டி உதைக்கிறீங்க. நல்லா இருப்பீங்களாடா நீங்கெல்லாம்? அதுவும் வாயு வயிறுமா இருக்கிற லேடியை போய் எட்டி உதைக்கிறீங்களா? நாசமா போன நாய்ங்களா. இதுல வந்து ஊர்ல இருக்கிறவன மத்தவங்க வந்து தற்கூரின்னு சொல்லுவானுங்க. யூஸ்லெஸ் பாஸ்டர்ட்ஸ். ஆம்பளையா இருந்தா போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு போங்கடா எலெக்ஷன்ல. அது என்னடா பொம்பளை மேல கை வைக்கிறது? உன் வீட்டு பொம்பளை மேல கை வச்சா விட்டுருவீங்களா? மயர புடிங்கீங்களா? மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேளு. மக்கள் ஓட்டு போட்டா வாங்கி ஜெயிச்சுட்டு போ. யார் உன்னை தடுக்க போறா? அதை விட்டுட்டு கருத்து கணிப்பு எடுக்க வர, சர்வே எடுக்க வர டீம் கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க.
கிழட்டு ஆக்சுவலி பசங்கெல்லாம் இது சின்ன வந்து பசங்க கிட்ட கண்டினியூஸா அடி நடந்துட்டு வாங்கினாதான் இருக்கு தமிழ் ப்ரோ. திருந்துவானுங்க போல. லைக் கிழட்டு பசங்கெல்லாம் சின்ன பசங்க கிட்ட அடி இப்போ இந்த வாங்கினாதான் இது இருக்குல்ல, திருந்துவானுங்க போல. லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சிச்சு இந்த வேலை. இந்த இது இருக்குல்ல, நம்ம இது இருக்குல்ல, சரி, அது பேர் என்ன, தீவுத்திடல் பக்கத்துல இருக்க ஏரியால, அங்கேயும் இதே வேலை தான் நடந்துச்சு. அங்க வந்து அடிச்சு அனுப்பல, பட் போலீஸ் வச்சு தள்ளி அனுப்பி விட்டாங்க. மத்தவங்க இது ப்ரெஷர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. இதே வேலையை தான் இவங்க எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாது. அப்புறம் சொல்றது பாருங்க, கிரவுண்ட்ல டிவிக்கே இல்லைன்னு பேசுறது. அவர் வெளியே வரதுக்கு பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்றாருன்னு பேசுவாங்க. இது அண்ணன் மட்டும் பேசிட்டாருன்னா போதும்னு இருக்கு எனக்கெல்லாம். அவ்வளவு வெறியில இருக்கேன் நான்லாம். சேலம் மீட்ல அண்ணன் அவ்வளோ இதை பத்தி பேசியே ஆகணும். அதுதான் ப்ரோ உண்மை. அந்த திமுகவுக்கு மேலான கோவம் மொத்தமா ஒரு மாதிரி அப்படியே குமுலேட் ஆகி, அண்ணன் நீ தயவு செய்து பேசிடுறா போதும்ண்ணா, இதுக்கு மேல இவனுங்க அட்ராசிட்டில தாங்கவே முடியல. ஏன்னா மக்களுடைய குமுறலும் அதாங்க இன்னைக்கு. எவ்வளவுதான் தாங்குறது? ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு அளவு இல்லையா? ஒரு 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 லிமிட் இல்லையா? என்னையா நடக்குது இந்த நாட்டுல? எத்தனைதான் பொறுத்துக்கிறது? அடுத்து இந்த அடுத்து ஸ்டேட்டை அடுத்துன்னு நம்பி பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் பொழைக்க வந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு அந்த லேடி, இந்த மனுஷங்களடா நீங்க. ஒரு பாதுகாப்பான சூழல் கூட வாடா அவங்களால உருவாக்க முடியாது. கேட்டா மயிறு புடுங்குற மாடல், மயிறு மட்டு மாடல்னு பேசிட்டு இருப்பானுங்க. ப்ரோ இத்தனைக்கும் அவனுங்க ஏதோ ஒரு இது இந்த என்ன பயந்து ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணாம போயிட்டானுங்க. இன்கேஸ் அப்படி ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸே தெரிஞ்சிருக்காது. யோசிச்சு பாருங்க. எனக்கு அது இத்தனைக்கும் பிரைம் ஏரியா, அங்க கவர்னர் டிஓடி இருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்து பில்டிங். இல்ல கவின், அந்த இவங்கெல்லாம் ஏரியால ரொம்ப இருந்து ஒருத்தவங்க கோல்ட் பிளட்டட் ஆயிட்டாங்க. இவங்க எப்படின்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும், இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே தடுக்க முடியும்ன்ற மாதிரி கேட்பாங்க. இதுவே இந்த எதிர்க்கட்சியா இருந்திருந்தானா இப்படி பேசியிருப்பானா யோசிச்சு இல்ல பாருங்க. விசே, இதை ஜெனரலைஸ் பண்றதே இங்க பெரிய எக்ஸாக்ட்லி, பிரச்சனைன்னு நீ நான் அது சொல்றேன். நீ ஆளுங்கட்சியா இருந்தாலும் கரப்ஷனையும் எதிர்க்கட்சியா ஜெனரலைஸ் இருந்தாலும் பண்ணுவ, எப்ப இருந்தாலும் கேள்வி கேட்கணும். கிரைமையும் ஜெனரலைஸ் பண்ணுவ. அதுதான் நீ கரப்ஷனையும் ஜெனரலைஸ் பண்ணுவ, கிரைமையும் பழனி ஜெனரலைஸ் ஆண்டி பண்ணுவ. பத்தி ஒருத்தன் பேசினான், யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்களாடா நீங்க எல்லாம் மீடியால உட்காந்து இருக்கவனுங்களாம். பழனி ஆண்டியை பத்தி கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்காடா பொட்டைங்களா? பழனி ஆண்டி பத்தி கேட்டா ஐயோ அது இல்ல, அவங்க கருத்தை பேச விடுங்க ஃபெலிக்ஸ்னு சொல்றானுங்க மயிராண்டிங்க. இல்ல நினைச்சு பாருங்களேன், அந்த அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா நீயாடா இவனுங்களா திருப்பி கொடுப்பானுங்க அந்த உயிர் அவங்க போச்சுன்னா? ஐசியூல இருக்கிறாங்க ப்ரோ. அதான் சொல்றேனே, அப்படி என்னடா நம்ம உங்களுக்கு அண்ணனுக்காண்டி அவங்க வந்து கிரவுண்ட்ல இறங்கி அவ்வளவு பெரிய வேலையை பாக்குறாங்க. இந்த டைம்லயும் மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? போலீஸ் உங்களுக்கெல்லாம் யாராவது முன்னாடி இப்படி இறங்கி அடிக்கிறாங்க வேலை ப்ரோ. பார்ப்பாங்களாடா? இல்ல தோல்வி பயம்னா இது லிட்டரலா இவனுங்க எந்த அளவுக்கு இவனுங்க எல்லாமே நரேட்டிவ் தான் ப்ரோ. நம்ம இங்க இவனுங்க எதுவுமே டோட்டலி அன்ஃபிட்டுங்க. வார்த்தையே வர மாட்டேங்குது. கெட்ட வார்த்தையா வாயில வருது, பேசவும் முடியல. மேல இது வந்துட்டு ஒரு வாக்குவாதமா உனக்கு போதும், உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீ வாயில சண்டை போட்டிருக்கணும், போலீஸை கூப்பிட்டுருக்கணும். உனக்கு எந்த மயிராண்டிடா கொடுத்தேன் உனக்கு கை வைக்கிறதுக்கு ரைட்ஸ? என்னடா அப்படி என்னடா ஏறிக்கிட்டு வர? அது ஒரு பொம்பளை மேல அந்த பிரெக்னெண்டா இருக்க லேடிக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பு? மயிருங்களா? நீ போயிருவ. மயிரே போச்சுன்னு ஏர் ஷோல 5 பேர் இறந்து போன அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போன மாதிரி ஓடாளிங்க மாதிரி ஓடிடுவீங்க. யாரா பொறுப்பேத்துக்கிறது அந்த அவனுங்களுக்கு குடும்பத்துக்கு? பொறுப்புனா என்னன்னு அந்த 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 மயிரை தெரியாம தானே இவங்க உட்காந்துட்டீங்க. பெரிய அக்கப்போரா இருக்கு. பொறுப்புன்னு என்ன தெரிஞ்சிருந்தா ஆல்ரெடி எவ்வளவு பெரிய வழியில உக்காந்துருக்கான் ஒவ்வொரு தாவேக்கா காரணம். அதுல இருந்து மீள முடியாம மீண்டு எப்படியோ ஒண்ணு தலைவருக்காக வேலை பார்க்கணும்னு ஒரு ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி கிரவுண்ட்ல உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவங்கள போய் வயிற்றுலையும் வாயிலையும் அடிக்கிறீங்களா பொறுக்கி நாய்ங்களா? ப்ரோ அந்த பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, நானே பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்திருக்கேன், எனக்கு வீட்டுக்கு அந்த என்ன குடிசை மாற்று இதுல வந்து வீட்டுக்கு டோக்கன் தர மாட்டேன்னு மிரட்டுறாங்க, கடைக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. என்ன அது? பேசிக்கா வந்து வேற கட்சிக்கு ஒர்க் பண்ணா அதுல வந்து இவங்க வந்து எதுவுமே கவர்மெண்டோட பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் அதெல்லாம் டிஎம்கேயோட பெனிஃபிட், அதெல்லாம் கவர்மெண்ட் பெனிஃபிட். எவ்ரி டாக்ஸ் பேயர் இது என்னமோ இவனுங்களுக்கு மட்டும்தான்ற மாதிரி பண்றானுங்க. ஆனா அதான் சொல்றேன் ப்ரோ. அந்த பொண்ணு இல்ல பேசும்போது அப்படி உண்மையாலுமே இவனுங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறாங்கன்னா திமுக ஓட்டு போடாத யார்கிட்டயும் நாங்க வந்து வரி பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். மயிரை தான் சொல்லுவானுங்க. இது ஒரு மாதிரி யூஸ்லெஸ் ஸ்டேட்மெண்டா தெரியலாம், இல்லாஜிக்கலா தெரியலாம். பட் நான் கேட்கிறேன், திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க, திமுகவுக்காக வேலை செய்யாதவங்க, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு கட்சி இருக்காங்கன்னா அந்த கட்சிக்காரங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க? அந்த அம்மா மட்டும் இருந்திருக்கணும், விரல விட்டு ஆட்டி இருக்கணும் நேரத்துக்கு. இவனுங்களாம் துண்டக்கணா துணியக்கணான்னு ஓடி இருப்பானுங்க அந்த அம்மா இருந்திருந்ததுன்னா நேரம். சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த அம்மாவை இந்த விஷயத்துல வந்து நான் பாராட்டுறேன்.